விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கோ அப்படின்னா பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கான். பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல போய் வாங்கிட்டு வரலாம், சண்டை போடலாம் அப்படின்லாம் நினைச்சா செய்யாதீங்க, அமைதியா இருக்கு. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரெடி ஆயிட்டான். அப்ப வேற எந்த மீதி 8 பிளானட்ஸ்னாலையும் 9 கோள்கள்ல மீதி 8 கோள்களும் சேர்ந்து உங்களுக்கு கெடுக்கணும்னு நினைச்சாலும் கெடுக்க முடியாது, கவலைப்பட வேண்டாம். ரசாயனம் சார்ந்த வேலை செய்யறவங்க, அதே மாதிரி மெடிக்கல் பிசினஸ் செய்யறவங்க, டாக்டரா இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். தொழில் நல்ல மேலும் 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 வளரும். விருச்சிக ராசி என்பர்கள் பாருங்க, ஹெல்த் ரொம்ப காஷியஸா இருங்க. ரெண்டாவது என்னன்னா, 2 வீலர் ஓட்டுறத அவாய்ட் பண்ணுங்க. ஆட்டோல போங்க, இல்ல கேப்ல போங்க, இல்ல கார்ல போங்க. ஸோ இந்த வண்டி வாகனம் போகும்போது கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இது எல்லாத்தையும் குரு பகவான் கொடுத்துருவோம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அதை தான் பார்க்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். அந்த 2 பகுதியை ஏங்க சொல்றீங்க அப்படின்னா, 1/6/2026 குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 1/6/2026 வரைக்கும் மிதுனத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும், அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சியான பின்னாடி ஒரு விதமான பலன்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியும். அதனால பலன்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும், பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அதுவும் பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கோ அப்படின்னா, நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி முற்பகுதி அப்படின் போது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும். முதல்ல சனி பகவான்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சனி பகவான் 5ஆம் பாவத்துல சனி, பஞ்சம சனியா வரார். விருச்சிக ராசி அன்பர்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கான். அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அது 5ஆம் பாவம் அப்படின்றதுனால பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல போய் வாங்கிட்டு வரலாம், சண்டை போடலாம் அப்படின்லாம் நினைச்சா செய்யாதீங்க, அமைதியா இருங்க. ஆக சனியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரெடி ஆயிட்டான். அப்ப வேற எந்த மீதி 8 பிளானட்ஸ்னாலையும் 9 கோள்கள்ல மீதி 8 கோள்களும் சேர்ந்து உங்களுக்கு கெடுக்கணும்னு நினைச்சாலும் கெடுக்க முடியாது, கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு கேது. ராகு 4ஆம் பாவம், சுக தாயார் ஸ்தானத்துல ராகு, கம்ஃபர்ட் ஜோன்ல ராகு. என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட வேற லெவல்ல இருக்குங்க. நிறைய பேர் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். நான் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல பாருங்க, ஹாஸ்டல்ல இருந்த அந்த காலேஜ் பஸ்ல லோன்னு வரணும். இப்ப எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, காலேஜ் பக்கத்துல நல்ல அழகா ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு பிளாட்ஸ்ல எனக்கு ரெண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க, ஏசி கொடுத்துட்டாங்க, அதுக்கும் மேல காரும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க லைஃப்ல உங்க சுகர் ஆகும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்தா அப்படின்றத நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி பாருங்க, தெரியும். ஆனா இது அம்மா ஸ்தானத்துல ராகு வச்சமா பெருசா கவலைப்பட வேண்டாம். குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய நல்லது பத்தி மட்டும் நம்ம பேசலாம், ஓகேங்களா, முற்பகுதியில. அதே மாதிரி கேது 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்துல கேது. இந்த ரசாயனம் சார்ந்த வேலை செய்யறவங்க, அதே மாதிரி மெடிக்கல் பிசினஸ் செய்யறவங்க, டாக்டரா இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். தொழில் நல்ல மேலும் 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 வளரும். அதுக்கும் மேல ஆன்மீகம் சார்ந்த துறையில இருக்கவங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு, ஃபாரின் போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம். அது படிக்க போயிட்டு சைட்ல பிசினஸ் செய்யலாம். இல்ல பாருங்க, இந்தியால ஒரு கன்சர்ன், ஃபாரின்ல பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் எடுக்கலாம், ஃபாரின்ல பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணலாம், வர்த்தகத்தை இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகலாம். இல்லைங்க, நாங்க சாதாரண ஒரு டெய்லரிங் வேலை தாங்க செய்யறோம். டெய்லரிங் வேலை பாருங்க, நாங்க ஆரி ஒர்க் பிளவுஸ் போடுறோம் அப்படின் போது இப்ப இந்த சோசியல் மீடியாஸ் நிறைய இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், எஃபி இது மாதிரிலாம் போட்டு ஃபாரின்ல கிளையன்ஸ் வரலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல வெளிநாட்டுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தொடர்பு ஏற்படும். வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம். இல்லைன்னா இந்தியால தான் வேலை செய்யறீங்க அப்படின்னா ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலை செய்யக்கூடிய பிராப்தம். என்ன, கேது தொழில் ஸ்தானத்துல அப்படின் போது வேலை செய்யற இடத்துல யாரும் நம்ம கூட உண்மையா ரொம்ப அந்யோன்யமா பழக மாட்டாங்க. நம்மளே யாரு கூட உண்மையா அந்யோன்யமா பழக மாட்டோம். சின்ன பாத்தீங்கன்னா ஒரு அப்டக்கிள்ஸ் அப்படின்றது இருக்கும். அது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். நீங்க பாருங்க உங்க வேலையை செய்றீங்க அப்படின்னு எந்த இன்ட்ரென்ஸும் கிடையாது. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவான், குரு 8ஆம் பாவம், அஷ்டம குரு. பொதுவா அஷ்டம குரு அப்படின் போது நிறைய பேர் பயந்துப்பாங்க, பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. அஷ்டம குரு அப்படின் போது இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அது என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்,
ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பாருங்க, ஹெல்த் ரொம்ப காஷியஸா இருங்க. ரெண்டாவது என்னன்னா, 2 வீலர் ஓட்டுறத அவாய்ட் பண்ணுங்க. ஆட்டோல போங்க, இல்ல கேப்ல போங்க, இல்ல கார்ல போங்க. ஸோ இந்த வண்டி வாகனம் போகும்போது கவனம் அப்படின்றது வச்சுக்கிறோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, சேர்க்கை சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏங்க நாங்க பழகுறோம், சேர்க்கை நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையான்னு எப்படிங்க தெரியும்? அது இன்னும் உண்மைதான். எல்லாரும் பழகும் போது நாக்கில் தேன் வச்சுன்னு தான் பழகுவாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? பண்ண முடியாது. உங்களால பண்ண முடியுமா? என்னாலையும் பண்ண முடியாது. அப்ப என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள். பெரிய லெவல்ல யாருக்கிட்டையும் ஒட்டி உறவாடுறதோ வேண்டாம், சண்டைக்கு நிக்கிறதோ வேண்டாம். அப்படியே உங்களுக்கு நல்லா பழகணும் அப்படின்னு தோணாலும் உங்க சீக்ரசிஸை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அந்த சீக்ரசிஸ்னால ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள், அப்படி பழகிக்கோங்க. இந்த லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தாமரை இலையில தண்ணி மாதிரி நீங்க பழகுறீங்க அப்படின்னா நல்லது. பெரிய லெவல்ல யாராலையும் உங்களை ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம், 4வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்க இடத்துல நம்மளோட பிரசன்ஸ் வேண்டாம், நம்ம போய் அங்க இருக்கிறது வேண்டாம். இது இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அந்த எய்த்த வீட்டு அம்மா வந்து பாருங்க, 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சதுதான் நெய்பர். அந்த வீட்டுல வந்து பாருங்க, இப்ப திடீர்னு அந்த கணவனுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் அந்த அம்மாக்கும் சரியான சண்டை வருது. என்னடா சண்டைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது. அது இந்த அம்மாக்கு தெரிய வரைஞ்சி சண்டை வருது. அந்த அம்மா வந்து என்கிட்ட நேத்து வந்து ஓன்னு அழுதாங்க. அழுது அக்கா அப்படிக்கா இப்படிக்கான்னாங்க. நான் என்ன பண்ணேன், அது ஏதோ நிறைய பேசும்போது தெரியாதனமும் ஒரு வார்த்தை விட்டுட்டேன். என்ன விட்டேன்? ஆமாம்மா, நான் கூட பார்த்தேன், உங்க வீட்டுக்கார் வந்து அந்த பொண்ணை வந்து வண்டியில உட்கார வச்சுட்டு போனாரு, ஒரு நாள் பார்த்தேன் அப்படின்னு எதேச்சா ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த எதேச்சா சொன்ன வார்த்தையை என்ன பண்ணுச்சு, அது வீட்டுல போயிட்டு அவங்க கணவர்கிட்ட பெரிய லெவல்ல சண்டை போட்டு பெரிய அடிதடி ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அவங்க வீட்டுக்காரர் என்ன வந்து கேட்கிறாரு, ஏம்மா நாங்க 2 பேரும் நல்லா தானே இருந்தோம், நீங்க என்னத்துக்கு அந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னு. பல நாளா சண்டை போயிங்குது. ஆனா நம்ம ஒத்த வார்த்தை சொன்னதுக்கு அக்கா தான் சொன்னாங்க நம்மள கோத்து விட்டுரும். அப்ப என்ன, ரொம்ப சிம்பிள். பிரச்சனை இருக்க இடத்துல நம்மளோட பிரசன்ஸும் வேண்டாம், அதை பத்தி நம்ம பேசுறதும் வேண்டாம். பேசல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆக இந்த அஷ்டமத்து குரு இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பா. அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், பெருசா கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து அப்படியே பிற்பகுதி வாங்க. பிற்பகுதி 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி பகவான் பஞ்சம சனியாவே தான் இருக்கு. பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல தான் இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப அவர் இன்னும் ஃபாஸ்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை அதெல்லாம் இருக்குன்னா அதை கொஞ்சம் இப்ப பேசி சமாளிச்சுக்கலாம். சொத்து பத்து பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். முக்கியமா சனி பசிஃபை ஆகிறது ஒரு பெரிய பிளஸ். சனி வந்து ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா, ரொம்ப திருப்தி அடைஞ்சு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். ராகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம், சுக தாயார் ஸ்தானம். ராகு உங்களோட கம்ஃபர்ட்டை ஏதோ ஒரு விதத்துல அதிகமாக்குவாரு. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா தாயார் ஸ்தானமும் ஆச்சு அது. அப்ப அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான மனமுட்டம், மன கஷ்டம், மனசஞ்சலம், சண்டை, ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்யோன்யம் இல்லாத, ஒரு பாசம் இல்லாத உறவு அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க அம்மா கிட்ட பழகுறீங்கன்னா ஏதோ ஒன்று எதிர்பார்த்து பழகுற மாதிரி, அம்மா உங்ககிட்ட பழகுறாங்கன்னா ஏதோ ஒரு எதிர்பார்த்து பழகுற மாதிரி. அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா ப்ராப்பரா வைத்தியம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெரிய லெவல்ல சண்டை போடாம பாத்துக்கோங்க. பெரிய லெவல்ல மனமுறிவு ஏற்படாம பாத்துக்கோங்க. இது பிற்பகுதியில வரக்கூடியது. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அஷ்டம குருவா இருக்கவர் கேது அதே பொசிஷன் தான். அவருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, மாற்று பலன்களும் கிடையாது. இப்ப அஷ்டம குருவா இருந்தவர் இப்ப என்ன பண்ணுவாரு, பிற்பகுதியில பாக்கிய குருவா வருவார். 9ஆம் பாவத்துல வந்து உட்கார்றார். பொதுவா குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 2 மற்றும் 5க்கு அதிபன், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப பாக்கிய குருவா வரும்போது ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இது எல்லாத்தையும் குரு பகவான் கொடுத்துருவான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப நாளா ஒரு நல்ல திருமண மரம் தேடிட்டே இருக்குங்க. பெருசா வந்து பாத்தீங்கன்னா, பொண்ணு பிடிச்சா பொண்ணுக்கு படிப்பு இல்லை, பொண்ணு படிச்சிருந்தா பொண்ணுக்கு வேலை இல்லை, படிச்சிருக்குது பொண்ணு நல்லா இருக்குதுன்னா குடும்பம் வந்து பெருசா ஃபேவரா இல்லை. இப்படி ரொம்ப நாளா நான் வந்து என்னோட ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரை தேடிட்டு இருந்தேங்க. பெருசா அமையவே இல்லை. இந்த காலகட்டம் ஏதோ ஒரு விதத்துல உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்றது அமைப்பாங்க. ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்ட ஒண்ணு இப்ப நடக்கும். அது வந்து லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, வண்டி வாகனமா இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஆசைப்பட்டது கிடைச்சிடுச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. இது உங்களுக்கு பாக்கிய குரு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல 1, 3, 5 உங்க சுயஸ்தானத்தை குரு பாக்குறா. முதல்ல மனதளவுல ரொம்ப ஸ்டேபிளா இருப்பீங்க, இறையாற்றலை தேடி ஓடுவீங்க. 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை குரு பாக்குறான். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். தம்பி தங்கச்சி சப்போர்ட்டா இருப்பாங்க. 5ஆம் பாவத்தை குரு பாக்குறான்.
பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இந்த காலகட்டத்துல பேசி முடிக்கிறதுக்கு, கோர்ட்டு கேஸ் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கிறதுக்கு இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பிராப்தம் அப்படின்றது குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு முற்பகுதி எப்படி இருக்கு? ஆவரேஜா இருக்கு. பிற்பகுதி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2026 இனிமையான வருடமா உங்களுக்கு அமையும். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50% ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும். அதுக்கும் மேல மீதி 50% வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா, அதை பொறுத்துதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்களால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னால அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும். இல்லைங்க நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.